ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பீர்க்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாங்க. அது தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும், அதுக்கப்புறம் பொரியல் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம். இது நல்லா வதக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் காய் போட்ட பின்னாடி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த பீர்க்கங்காயில் முட்டை போட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் தான் போடுவோம், வேறு எதுவும் போட மாட்டோம். இது மட்டும் தான் காரம். இது கூட நம்ம 2 முட்டை எடுத்துருக்கோம். அது இப்போ நம்ம ஒரு முட்டை ஊற்றியாச்சு. இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது முட்டையில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காய் வேக வச்சுருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேக வச்சனால கொஞ்ச நேரம் வதக்குனாவே போதும், பொரியல் ரெடி ஆயிரும். நம்ம காய் வேக வைக்காமல் அப்படியே போட்டால் தண்ணியாக தான் வரும். அதில் முட்டை டேஸ்ட்டு நல்லா இருக்காதனால முதல்லையே வேக வச்சுட்டு பொரியல் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மூடி போட்டு வேக வச்சுட்டோம். நல்லா வெந்துருச்சு. பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.